சுயமரியாதை குறைவு பத்தி இப்ப நாம சுருக்கமா பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம யாருமே சுயமரியாதை குறைவோட பொறக்கறதில்ல. பெரும்பாலும் சின்ன வயசுல நடக்கிற விஷயங்களால தான் இது உருமாகுது. அதாவது ரொம்ப கடுமையான தண்டனை, இல்லனா நாம செய்யறதுக்கு எந்த பாராட்டும் கிடைக்காம போறது, இதெல்லாம் தான் காரணம். இதோட அறிகுறிகள் என்னன்னா, உங்கள நீங்களே ரொம்ப குறை சொல்லிக்கிறது, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தவே எதையாவது செஞ்சுட்டு இருக்கிறது. ரெண்டாவதா, இந்த எதிர்மறை நம்பிக்கைகள் ஒரு சைக்கிள் மாதிரி மாறிடுது. நான் எதுக்குமே லாயக்கில்ல அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் வர்றப்போ அந்த வலியை தவிர்க்க நாம சில பாதுகாப்பு நடத்தைகளை உருவாக்கிக்கிறோம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்மள பாதுகாக்கும்னு நாம நினைக்கிற இந்த விஷயங்கள் தான் நம்ம பயத்தை திரும்ப திரும்ப உண்மையாக்கி அதே வட்டத்துக்குள்ள நம்மள சிக்க வைக்குது. சரி, அப்போ இந்த சைக்கிள் எப்படி உடைக்கிறது? முதல்ல உங்க மனசுல இருக்கிற முக்கிய எதிர்மறை நம்பிக்கையை கண்டுபிடிங்க. அடுத்து அந்த நம்பிக்கையால நீங்க என்ன பாதுகாப்பு நடத்தைகளை செய்றீங்கன்னு பாருங்க. மூணாவதா, அந்த விதியை உடைச்சு உங்க பயத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது உங்க கருத்தை சொல்லி என்ன ஆகுதுன்னு பாருங்க. கடைசியா, உங்களை நீங்களே கடுமையா விமர்சிக்கிறத விட்டுட்டு உங்க மேல நீங்களே கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஒரு தப்பு பண்ணிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்ல கத்துக்கோங்க. மொத்தத்துல உங்க சுயமரியாதையை மேம்படுத்துறதுக்கான முதல் படி உங்க பழைய நம்பிக்கைகளை கேள்வி கேட்டு உங்க மேல நீங்களே அன்பா நடந்துக்கிறது தான்.